பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாருங்கள், கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரங்களே, முன்னுரையிலே வாசிக்க கேட்டது போன்று இன்றைய நாளிலே நாங்கள்
திருப்பாளர் மறைபரப்பு ஞாயிறு தினத்தை எங்களுடைய திருகவையாக இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்று பொதுக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே அன்னையாம் திருகவையானது எங்களுடைய சிறார்களை விசடவிதமாக அவர்களுக்காக ஜெபிக்க இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது. நல் உலகிற்கு எமது பிள்ளைகளை வழி நடத்துவோம். நவீன உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் தீமை மற்றும் நன்மை இவை இரண்டுக்கும் நடுவிலே வாழுகின்றார்கள். நன்மையும் தீமையும் நிறைந்ததான இந்த சமூகத்திலே வாழுகின்ற எமது பிள்ளைகள் நன்மையை மட்டும் அவர்கள் தேர்ந்து கொண்டு அவர்களும் சிறிய புனிதர்களாக, தூயவர்களாக, சிறிய மறைபரப்பாளர்களாக அவர்களை உருவாக்கி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவர்களை வழிநடத்த வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. இதை இன்றைய நாளிலே நாங்கள் உணரவும் இதனூடாக நாங்கள் விசடவிதமாய் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான இறை ஆசிரை திருப்பலியின் வழியாக பெற்றுக் கொடுக்க மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதரங்களே, விசடவிதமாக இன்றைய நாளிலே இறை வார்த்தைகளிலே அழைத்தலை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம். முதலாவது இறை வார்த்தையில் எசாயாவினுடைய அழைப்பு, இரண்டாவது இறை வார்த்தையிலே பவுலடிகளாரினுடைய அழைப்பு, நற்செய்தியிலே பேதுருவானவருடைய அழைப்பு. இவர்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பிலும் இருந்த ஒரு பொதுவான தன்மை என்னவென்று சொன்னால், தங்களுடைய பலவீனம் அல்லது தாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை இவர்கள் உணர்கின்றார்கள். அந்த தகுதியின்மையிலே தான் கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். தூய்மையற்ற உள்ளத்தோடு வாழ்பவன் நான். எங்கு ஒரு இடத்திலே பலவீனங்கள், பாவங்கள், குற்றம் குறைகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அங்கே ஆண்டவர் அவர்களை உயர்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். பேதுருவானவரும் சொன்னார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். அப்பொழுது கடவுள் அவரை, உன்னை நான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைய நாளில் நாங்கள் இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு நாங்களும் கலந்து கொள்ள, இறைவனுடைய அருளை விசடவிதமாய் அனுபவிக்க, எங்களுடைய பலவீனங்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். பாவங்களை ஒப்புக் கொடுத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என் பிள்ளைகளை வழிநடத்த தவறிய சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உயிருள்ளம் உடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க தவறியமைக்காக கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவா, எமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாத சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம் குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமக்கு ஆராதனை
ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தினால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை, ஆதியில் இருந்ததும் இந்த வார்த்தை. சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை, சகலமும் படைத்ததும் இந்த வார்த்தை. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வார்த்தை மனிதரானார், அவரே இயேசு ராஜா. வாழ்வு தருவது இறைவார்த்தை, நம்மை வாழ வைப்பதும் இறைவார்த்தை. இதோ அடியேன் என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 தொடக்கம் 8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோயிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். அவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறியொன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிருரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன், உம் திருக்கோவிலை நோக்கி உம்மை தாழ் பணிவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மை உறச் செய்வேன்.
நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் மலர்த்த சொற்களில் பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை புகழ் போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர், ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கெனச் செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருத்தூதர்கள் போதித்ததையே நாங்கள் பறைசாற்றுகின்றோம், நீங்களும் நம்புகிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 3 தொடக்கம் 8, 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகின்றோம், நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி,
அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய திருகவையாக இணைந்து இலங்கை முழுவதுமாக திருப்பாளர் மறைபிறப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நல் உலகிற்கு எமது பிள்ளைகளை வழி நடத்துவோம். நல் உலகிற்கு எமது பிள்ளைகளை வழி நடத்துவோம். Let us guide our children towards a better world. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, எங்களுடைய பிள்ளைகள் யாவரும் அவர்கள் வாழுகின்ற பொழுதே சிறிய புனிதர்களாக அந்த புனிதத்துவ வாழ்வை நோக்கி அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். இது எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது குருக்களினுடைய நோக்கம் மாத்திரமல்ல, பெற்றோர்களினுடைய நோக்கம், ஊக்குவிப்பாளர்களுடைய நோக்கம், அதே போன்று மறையாசிரியர்களினுடைய நோக்கம். சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெரியவரும் எங்களுடைய பிள்ளைகள் தூய்மையான பிள்ளைகளாக சிறு வயதிலிருந்தே மறைபிறப்பாளர்களாக அவர்கள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களை வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். வாழும் போதே சிறிய புனிதர் என்று அழைக்கப்பட்ட ஒரு புனிதர் இருக்கிறார். தெரியுமா யாருக்காவது? சிறிய புனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வாழும் போதே. கேள்வியை மட்டும் கேட்டக்கூடாது. என்ன யாருக்காவது தெரிஞ்ச கையெழுத்துக்கு ஒரு புனிதர் நல்லா தெரியும். எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் எல்லாருக்கும் அந்த புனிதரை தெரியும். எல்லாரும் இன்னாசியாரை பார்க்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த புனிதர் யாரென்று தெரியும். ஒவ்வொரு நாளும் ஃபாதர் திருப்பலியில் வர்ற பேரை சொல்கிறவரோ தெரியாது, சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதிகமாக சொல்லுவார்கள். அந்த புனிதர பேரை சொல்லுவாங்க. யாரென்று தெரியுமா? சிறிய புனிதர். வாழும் போதே அவர் சின்ன வயசுலேயே அவர் சிறிய புனிதர் என்று அழைக்கப்பட்டவராம். அவர் சின்னத்தில் இருக்கக்குள்ள அவங்களோட அம்மா அப்பா நித்திரை கொண்ட உடனே, நித்திரை கொண்டதன் பிற்பாடு அவர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஓடி போவாராம். அவர் போகின்ற பொழுது அந்த கதவு, கோயில் கதவுகள் இரவில் 9 மணிக்கெல்லாம் வந்து அந்த கோயிலில் பராமரிக்கிறவர் வந்து கோயிலை பூட்டி விட்டு போய்விடுவார், அடைத்து விட்டு போய்விடுவார். ஆனாலும் இவர் வரக்குள்ள, சிறிய இவர் வரக்குள்ள அந்த கோயில் கதவுகள்லாம் தானாகவே திறக்கப்படுமாம். தானாகவே திறக்க அவர் உள்ளே வருவார். வந்து ஜெபித்து விட்டு அவர் கோயிலை விட்டு வெளியே போகின்ற பொழுது இந்த கதவுகள் தானாகவே அவருக்காக அடைக்கப்படுமாம். இவ்வாறு வாழுகின்ற பொழுதே சிறிய புனிதர் என்று அழைக்கப்பட்டவர். யார் தெரியுமா? அவர் இலங்கைக்கு சொந்தமானவர். இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுபவர். இப்போ சொல்லுங்க பாப்போம், யாரு? புனித யோசபாஸ். வெரி குட், புனித யோசபாஸ். இவர் சிறு வயதிலிருந்தே சிறிய புனிதர் என்று அழைக்கப்பட்ட ஒரு புனிதர். வாழும் போதே புனிதராய் இருந்தவர். இவர் பாடசாலைக்கு போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் செபமாலை ஜபித்து கொண்டுதான் பாடசாலைக்கு போவாராம். செபமாலை ஜபித்து கொண்டுதான் பாடசாலைக்கு நடந்து போவார். பாடசாலை விட்டு மீண்டும் வீட்டிற்கு வருகின்ற பொழுதும் செபமாலை சொல்லி கொண்டுதான் அவர் வீட்டிற்கு வந்து சேருவாராம். ஒரு புனிதராய் எங்களுடைய இலங்கை திருநாட்டின் திருத்துதரான தூய யோசபாஸ் இருக்கிறார். அவருடைய வழியை பின்பற்றி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். இன்னும் ஒரு கேள்வி. இந்த வருடம் மிகவும் முக்கியமான ஒரு சிறு பையன் வாழ்ந்து இறந்து போனவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். அவர் இறக்கின்ற பொழுது வயது 15. அவர் யார்? இந்த வருஷம் திருத்தந்தை ஒருவரை புனிதராக திருநிலைப்படுத்த இருக்கின்றார். அவர் ஏற்கனவே முத்தி பெறு பெற்றவராக இருக்கின்றார். யார் அந்த புனிதர் தெரியுமா? திருப்பாலத்துவ சபையில் அடிக்கடி சொல்லி இருப்பாங்க. கார்லோ அக்குட்டிஸ் என்று சொல்லி ஒரு புனிதரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்லோ அக்குட்டிஸ் கட்டாயமாக சொல்லி இருப்பார்கள் ஃபாதர்மார். ஆனால் நம்ம சில நேரம் மறந்து போயிருக்கோம். இவரும் அப்படித்தான். இவரும் கடவுள் மீது தீராத பக்தி கொண்ட ஒரு சிறு பையனாக, நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்ட பையனாக, ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண்கின்ற பையனாய் வாழ்ந்து வளர்ந்து வந்தவர்.
அவர் 15 வயதாக இருக்கின்ற பொழுது ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு இறந்து போனார். ஆனால் வாழுகின்ற பொழுதே புனிதத்துவ வாழ்வை அவர் பின்பற்றிய ஒருவராக இருக்கின்றார். அவர் இறந்ததன் பிற்பாடு இப்பொழுது அவரை புனிதராக திருநிலைப்படுத்த இருக்கிறார்கள். அவருடைய தாயிடத்திலே, அவருடைய தாய் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவருடைய தாயிடத்திலே சென்று கேட்டார்களாம், இவ்வாறு உங்களுடைய பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது இந்த புனிதத்துவ வாழ்வை அடைவதற்குரிய வழிமுறையில் நடப்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், எப்படி உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்த்தீர்கள் என்று அவரிடத்திலே அந்த பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது அவர் சொல்லிய பதில், நான் அவர் சிறந்த வழியிலே புனிதத்துவத்தை அடைய நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை, ஒரே ஒரு காரியத்தை தவிர அது என்னவென்றால், நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்லுவேன், நான் திருப்பலிக்கு போகின்ற பொழுது அவனையும் திருப்பலிக்கு அழைத்து செல்லுவேன், அவன் என்னோடு திருப்பலிக்கு வருவான். இவ்வாறு திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் பங்கு கொள்வதன் வழியாக அவன் ஆண்டவரோடு இணை பிரியாத ஒரு உறவிலே அவன் நிலைத்திருந்து வந்தான். இதனால் அவன் இன்று புனிதர் என்கின்ற பட்டத்திற்கு உயர்த்தப்படுகின்ற அளவுக்கு அவனுடைய வாழ்வு இதனால் அமைந்திருந்தது என்று அவர் ஒரே ஒரு காரியத்தை குறித்து மாத்திரமே சொன்னார். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்று இந்த காலகட்டத்தில் இந்த நவீன உலகத்தில் எத்தனை பேர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமையில் திருப்பலி காண்பதே பெரிய சவாலாக மாறிவிட்டது இந்த நவீன உலகத்திலே. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண்கின்றோம்? எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு நாங்கள் வருகின்றோம்? எத்தனை பேர் எங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வருகின்றோம்? எத்தனை பேர் நாங்கள் வர முடியாவிட்டாலும் பிள்ளைகளாவது திருப்பலிக்கு போய் வரட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நாங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றோம்? கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு மேலே இங்கே இருப்பார்கள். இந்த 100 பிள்ளைகளில் எத்தனை பேர் நாள் பூசைக்கு வருவார்கள் என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு உலகம் எவ்வாறு மாறிவிட்டது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது மிக பாரிய பொறுப்பு. இது சாதாரண பொறுப்பு அல்ல, இது மிகப்பெரிய கடமை. எங்கள் ஒவ்வொருவருக்கும், குருக்களாகி எங்களுக்கு, பங்கு தந்தையர்களுக்கு, மறை ஆசிரியர்களுக்கு, திருப்பாலத்துவ சபை ஊக்குவிப்பாளர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, எல்லோருக்கும் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கடமையாய் பொறுப்பாய் இருக்கின்றது. இந்த நவீன உலகத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சிறிய புனிதர்களாக வாழும் பொழுதே அந்த புனிதத்துவத்திலே விருப்பம் கொண்டவர்களாய் வாழ்வதற்கு எங்களுடைய வழிகாட்டல்கள் அவர்களுக்கு தேவை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அநேகமாக இதை சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவன் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நானும் இந்த இடத்திலே இருந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்தவன், திருப்பலி கண்டவன். ஆகவே நாங்கள் சரியான ஒரு பாதையிலே வழிநடத்தப்பட எங்களுடைய முன்னோர்கள் எங்களை அழகாக வழிநடத்தினார்கள். எங்களுடைய கூடுதலாக எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த பாட்டிமார், தாத்தாமார் அவங்க எல்லாம் கூடுதலாக நாள் பூசை பார்க்கிறார்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து வந்த, அவர்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசம் அப்படியாக இருந்தது. அவர்கள் அதே விசுவாசத்தில் எங்களை வளர்க்கின்ற பொழுது நாங்களும் சிறந்தவர்களாக, சிறந்த விசுவாசத்தோடு வளர்கின்ற பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் நவீன உலகத்திலே அனைத்தும் மாறிவிட்டது. இன்றைக்கு எல்லாமே பிஸ்னஸ் வேர்ல்டு. மிகவும் முக்கியமாக இந்த கல்வி என்பது எப்பொழுது வியாபாரமயமாக மாற்றப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த விசுவாச வாழ்வு என்பது பிள்ளைகளுக்கு சவாலாய் மாறிவிட்டது. இது போனாலும் ஒன்றுதான், போகாவிட்டாலும் ஒன்றுதான். கடமை என்ற ஒன்று இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் பூசைக்கு போக வேண்டும். கடமைக்காக திருப்பலிக்கு வருகின்ற பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு அதை ஒப்பிட முடியாது. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதரங்களை, இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு இன்றைய நாள் இந்த திருப்பாலத்துவ சபை ஞாயிறு எங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, இந்த பிள்ளைகள் எல்லோரும் எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக வழிநடத்த வேண்டிய முக்கியமான ஒரு பாரிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒவ்வொருவரும் மறைபரப்பாளர்கள். இவர்களுடைய சிரிப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்றது. இவர்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் உச்சரிப்பது எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இவர்கள் இயேசுவை அதிகமாய் அறிந்து மாதாவின் மீது இவர்கள் பக்தி கொண்ட பிள்ளைகளாய்,
திருச்செபமாலை ஜபிக்கின்ற பிள்ளைகளாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இதன் வழியாக இவர்கள் எல்லோரும் விசுவாச வாழ்விலே கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது, வளருகின்ற பொழுது இவர்கள் மன வலிமை பெற்றவர்களாக, விசுவாசத்திலே திடம் கொண்டவர்களாக, வாழ்விலே என்ன பிரச்சனைகள் தான் இவர்களுக்கு வந்தாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையான மனநிலையோடு இவர்கள் வாழ்பவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தி, இன்றைய முதலாவது இரண்டாவது இறைவாக்கிலும் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, நம்பிக்கையும் விசுவாசம் தான் எங்களுடைய வாழ்விலே முக்கியமாக இருக்கிறது. அதை சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரங்களே, முதலாவது இறைவார்த்தையிலே எசாயா இறைவாக்கினருடைய அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒரு காட்சி வடிவிலே எங்களுக்கு அழகாக அந்த அழைப்பை இந்த புத்தகம், எசாயா புத்தகம் அழகாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எசாயா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைக்கின்றார். முதலாவதாக அவர் அழைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய தூய்மையற்ற தன்மையை அவர் உணர்கின்றார். ஏனென்றால் அவர் கண்ட காட்சி எப்படி? அவர் கடவுளை காண்கின்றார். காட்சியிலே அங்கே சேராபீன்கள் ஆண்டவரை சூழ்ந்து நிற்கின்றன. ஒருவர் அவருடைய உதட்டை தூய்மைப்படுத்த வருகின்றார். ஏனென்றால் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் என்று தன்னுடைய தூய்மையற்ற தன்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதே போன்றுதான் பவுலடிகளாரும் தான் எல்லா திருத்தூதர்களிலும் கடையவனாய் இருக்கின்றேன், எங்கு ஒரு இடத்திலே கீழ்ப்படிவு இருக்கின்றதோ அங்கே ஆண்டவர் அவர்களை உயர்த்துகின்றார். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசேட விதமாய் எங்களுடைய பிள்ளைகள் யாவரும் சிறு தராயத்திலிருந்தே கீழ்ப்படிவுள்ள நல்ல பிள்ளைகளாக இவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக வீட்டிலே எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செயற்படுத்துபவர்களாக, கேட்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அம்மா அப்பா இவர்கள் வீட்டிலே எங்களுக்கு சொல்வது எல்லாம் எங்களுடைய நன்மைக்காகவே அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை வழிநடத்துவதற்காகவே இருக்கும். அங்கே கீழ்ப்படிதல் இருக்கின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த அழைத்தல் பகுதிகளிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும், அது எசாயாவாக இருக்கட்டும், பவுலடிகளாராக இருக்கட்டும், பேதுருவானவராக இருக்கட்டும், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். பேதுருவானவர், அவருக்கு மீன் பிடிப்பதை பற்றி நன்றாக தெரியும். அவர் கடலோரத்திலே வாழ்ந்து வந்தவர், கடற்பகுதியிலே வாழ்ந்து வந்தவர், அவர் மீனவராகவே இருந்தவர். ஆகவே கடலின் தன்மை எல்லாவற்றையும் அவர் தொழில் ரீதியாக அறிந்திருந்தார். ஆனாலும் ஆண்டவர் இயேசு அவ்விடத்திலே சென்று வலைகளை போடு என்று சொன்ன பொழுது அவர் கீழ்ப்படிந்தார். ஒருவேளை அவர் சிந்தித்திருக்கலாம், நான் ஒரு மீனவனாய் இருந்தும் இரவு முழுவதுமாக பாடுபட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, இனியும் நான் போய் வலைகளை போட்டால் எதுவும் கிடைக்கவா போகின்றது? தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் யோசித்திருக்கலாம். வந்து சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு ஒரு தச்சர், அவர் தச்சராகவே இருந்தவர், இவர் தச்சராக இருக்கின்றார், இவருக்கு என்னென்று கடலை பற்றி தெரியும், மீன் பிடித்தலை பற்றி தெரியும் என்று அவர் சிந்தித்திருந்தால் அவர் வலைகளை போட்டிருக்க மாட்டார். மாறாக அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே இயேசு சொன்னவாறு அவர் வலைகளை போட்டார். அதிகமான மீன்களை அவர், அந்த ஆசீர்வாதத்தை அவர் அதிகமாய் அனுபவித்த பொழுது அவர் பெருமைப்படவில்லை, அவர் ஆசைப்படவில்லை. மாறாக அந்த ஆசீர்வாதத்திலே தன்னுடைய பலவீனத்தைத்தான் அவர் உணர்ந்தார். தன்னுடைய பலவீனத்தைத்தான் உணர்ந்தார். அதுதான் அவருக்கு ஆசீர்வாதமாய் மாறியது. பவுலடிகளாரும் ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது, என்னுடைய பலவீனத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலே தான் பலம் வெளிப்படுகிறது. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், when I am weak then I am strong. நான் எப்பொழுது பலவீனனாக இருக்கிறேனோ அப்பொழுதுதான் பலப்படுத்தப்படுகிறேன். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல முறைகள் நொந்து கொள்ளுகின்றோம். எங்களுடைய பலவீனங்களை குறித்து நாங்கள் எதிர்மறையான கருத்துக்களை, சிந்தனைகளை நாங்கள் கொண்டு வாழுகின்றோம். சில வேளைகளிலே நாங்களும் இந்த கலிலேய கடல் போன்றவர்களாகவே இருக்கின்றோம். எங்களுடைய அறிவு கூர்மையை எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் சில காரியங்களை முடிவெடுக்கக்கூடாது. கடவுள் அவர் விசித்திரமானவர். எங்களுடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையையும் எந்த நேரத்திலும் மாற்ற வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் மாற்றுவார். நம்பிக்கையோடு
விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்பிக்கை, விசுவாசம், அந்த உறுதிப்பாடு தான் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது. அதை பிள்ளைகளுக்கு நாங்கள் அழகாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை காட்டி அதை வாசிக்க செய்கின்ற பொழுது, அவர்கள் வாசிக்கின்ற பொழுது தூண்டப்படுவார்கள். அதை வாசித்து அவர்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அந்த உயிருள்ள வார்த்தை அவர்களோடு வாசம் பண்ணும். அதனால் இந்த பிள்ளைகள் அதே நம்பிக்கை, விசுவாசத்தில் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் அறிவுள்ளவர்கள், நாங்கள் ஞானம் சார்ந்தவர்கள், சிறந்தவர்கள், படிப்பில் சிறந்தவர்கள் என்று எங்களுடைய எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் பெருமைப்படக்கூடாது. அது எப்பொழுதும் தோற்றுப்போகும். முதலாவதாக எங்களுக்கு அடிப்படையாக தேவையானது கீழ்ப்படிவு. இந்த கீழ்ப்படிவு இருக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை, அவருடைய அருள் வரங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவிக்க முடியும். இதைத்தான் இன்றைய நாள் மிகவும் அழகாக எங்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறது. விசேடவிதமாய் நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே மிகவும் முக்கியமாக எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள், பொறுப்புகளிலே இருந்து நாங்கள் தவறிவிடக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் ஒரு குடும்பத்திலே அம்மாவாக, அப்பாவாக, மம்மியாக, டேடியாக, எங்களுடைய குடும்பத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளிலிருந்து நாங்கள் தவறிவிடக்கூடாது. அடிப்படையாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இந்த பிள்ளைகளை நேரிய பாதையில் புனிதத்துவ வாழ்வை நோக்கி வழி நடத்துவது. ஆகவே எங்களுடைய வாழ்வு சிறப்பானதாய் முன்னுதாரணமாய் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளும் அதே பாதையிலே அவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். அப்பொழுதுதான் நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே நாங்கள் மறையாசிரியர்களாக, திருப்பாலத்துவ சபை ஊக்குவிப்பாளர்களாக, பெற்றோர்களாக, பங்கு திருவையாக, பெரியவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய கடமைகள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் நாங்கள் எந்த பொறுப்பிலே இருக்கின்றோமோ அவற்றை நாங்கள் சரிவர செய்வதற்குரிய ஆற்றலை இறைவன் எங்களுக்கு கொடுக்கும்படியாக விசேடவிதமாய் இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் தொடர்ந்தும் ஆசீர்வதிக்க விசேடவிதமாக எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் எங்களுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் கொடுப்போம். உலகிற்கு எமது பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதித்திடவும் மறைத்தூது பணியை
வாக்குத்தத்திற்கு அமைய நிறைவேற்றிடவும் தேவையான வரப்பிரசாதங்கள் அனுதினமும் கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, இலங்கை நாட்டில் சூழ்ந்துள்ள இருளில் தீய நாட்டங்களை மனித இதயத்தில் இருந்து விலக்கி சமாதானத்துடனும் நீதியுடனும் உண்மையுடனும் பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற தேவையான தூயாவின் வரப்பிரசாதம் நாட்டு தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, மறைத்தூதுவர்களாக சிறுவர்கள் எந்த வேறுபாடுமின்றி ஒரே மனதுடன் உம்மை வழிபடவும் அளவு கடந்த கருணையுடன் அன்பின் புனிதராக நற்செய்தி பணியில் ஆர்வத்துடன் செயற்படவும் தேவையான பலத்தை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, திருப்பாலர் மறைபரப்பு ஞாயிறு தினத்தை கொண்டாடப்படும் இன்றைய நாளில் விசேட விதமான இறைவனின் அன்பையும் மறைசாற்றும் நல்ல பிள்ளைகளாக உலகத்தின் பாதையின் ஒளியின் பாதையிலே பயணிக்க தேவையான சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளை மௌனத்திலே ஆண்டவரிடத்திலே விட்டுக் கொடுப்போம். ஆண்டவரே, நல் உலகிற்கு எமது பிள்ளைகளை வழிநடத்துவோம் என்கின்ற இந்த கருப்பொருளினூடாக நாங்கள் இந்த திருப்பாளர் மறைபிறப்பு ஞாயிறை சிறப்பிக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். ஆண்டவரே, விசேட விதமாய் எங்களுடைய வீடுகளிலே குடும்பமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஆன்மீக காரியம் செய்கின்றவர்களாய் இருக்க எங்களை தூண்டியறலும். ஒரு காலத்திலே எல்லாருடைய வீடுகளிலும் திருச்செபமாலை ஜெபித்து வந்தார்கள். ஒரு காலத்திலே எல்லோருடைய வீட்டிலும் ஏதாவது ஒரு ஆன்மீக காரியம் குடும்பமாய் செய்து வந்தார்கள். ஆனால் தற்கால நவீன உலகத்திலே, இந்த போராடும் உலகத்திலே, மாறிக்கொண்டிருக்கும் உலகத்திலே, தொழில்நுட்ப உலகத்திலே அனைத்தும் வியாபாரமயமாக மாறிவிட்டதனால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய விசுவாச வாழ்வை சிறப்பான விதத்திலே வாழ முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். ஆயினும் ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து எங்களை உறுதிப்படுத்தி வருகின்றீர். எங்களுடைய வீடுகளில் ஒரு ஆன்மீக காரியத்தை குடும்பமாக நாங்கள் செய்கின்றவர்களாக விசேடவிதமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே குடும்பமாக நாங்கள் திருப்பலி காண்கின்றோம். அதே போன்று ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை குடும்பமாக செய்வதன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் சிறந்த ஆன்மீகத்தில் விசுவாச வாழ்வில் வழிநடத்தக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் கொடுத்தரலும். சிலவிதமாக இன்றைய நாளிலே இந்த சிறார்கள் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது இவர்களை வழிநடத்துகின்ற ஊக்குவிப்பாளர்கள் இந்த சிறார்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இவர்களும் சிறிய புனிதர்களாக, இந்த பிள்ளைகள் யாவரும் சிறிய மறை தூதுவர்களாக எப்பொழுதும் உமக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழுகின்ற பிள்ளைகளாய் இவர்களை உருவாக்குவீராக. இவர்கள் வளருகின்ற பொழுது உம்மை போன்று ஞானத்திலும் அறிவிலும் மேலோங்கி பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் திருச்சபைக்கும் ஏற்ற பிள்ளைகளாய் கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாய் வாழ ஒவ்வொருவரையும் வழி நடத்தியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீ தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னுள் வாழும் என் நிறைவா, இதை உனக்கு நான் தருவேன். நீ தந்த வாழ்க்கை இது, உன் கருணை மூச்சு இது, என்னுள் வாழும் என் நிறைவா, இதை உனக்கு நான் தருவேன். ஏற்றுக்கொள்ளும் என் பலவம், என்னை நான் பெறுகின்றேன். ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை
கேட்டே இணை அழுத்தம் சுமைகளையே தாங்கி பீடம் வந்தேன் அதை கேட்க வேண்டி கேட்டேன் நீரை வேண்டும் என்று கேட்கிறேன் இதனை கொடுக்க என்று நானும் ஏங்கி தவிக்கிறேன் என்னிடம் உள்ளதோ இந்த வாழ்வு ஒன்றைதான் ஏற்றுக்கொள்ளும் என்பவா என்னை நான் தருகின்றேன் ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை என்றும் உமதாய் மாற்றிடுமே என்றும் உமதாய் மாற்றிடுமே நீ தந்த வாழ்க்கை இது உன் கருணை மூச்சு இது என்னுள் வாழும் என் நிறைவா இதை உனக்கு நான் தருவேன் நிலத்தில் விழுந்த கனிகளையே காணிக்கையாய் தந்தேன் அதை ஏற்க வேண்டி கேட்டேன் உலகில் சிறந்த பொருட்களையே உந்தன் பாதம் வைத்தேன் அதை உமதாய் மாற்ற கேட்டேன் எம்மிடம் நீர் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன் இதனை கொடுக்க என்று நானும் ஏங்கி தவிக்கிறேன் என்னிடம் உள்ளதோ எந்தன் வாழ்வு ஒன்றைதான் ஏற்றுக்கொள்ளும் என்பவா ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை என்றும் உமதாய் மாற்றிடுவே என்றும் உமதாய் மாற்றிடுவே நீ தந்த வாழ்க்கை உன் கருணை மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆனந்த பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சோர்ந்து போன மனதினையே ஏந்தி பீடம் வந்தேன் அதை மாற்ற வேண்டி கேட்டேன் இணை அழுத்தம் சுமைகளையே தாங்கி பீடம் வந்தேன் அதை ஏற்க வேண்டி கேட்டேன் எம்மிடம் நீர் என்ன வேண்டும் என்று கேட்கிறேன் எதனை கொடுக்க என்று நானும் ஏங்கி தவிக்கிறேன் என்னிடம் உள்ளதோ இந்த வாழ்வு ஒன்றைதான் ஏற்றுக்கொள்ளும் என்பவா என்னை நான் தருகின்றேன் ஏற்றுக்கொண்ட என் வாழ்வை என்றும் உமதாய் மாற்றிடுமே என்றும் உமதாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்று எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். இதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவில் நின்றும் உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவெனவாக்க அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இத்தளும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்து இறையடி சேர்ந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் புனித இஞ்ஞாசியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவாறு பரலோக பிதாவை பார்த்து பக்தியோடு ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எமக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருக்கும் உன்னத என் தெய்வமே, அப்பத்துக்குள் இருக்கும் உன்னத
உன்னத என் தெய்வமே. உங்களுக்காகவே நான் சிந்தும் ரத்தம் இதோ, உங்களுக்காகவே நான் சிந்தும் ரத்தம் இதோ. பந்தியில் வருகின்றேன் உந்தன் பரிசுத்த மன்னா பெற. பந்தியில் வருகின்றேன் உந்தன் பரிசுத்த மன்னா பெற. வாருமையா என்னில் வாருமையா, மாறானாதா நீரும் வாருமையா. வாருமையா என்னில் வாருமையா, மாறானாதா நீரும் வாருமையா. வெண்ணிற அப்பத்துக்குள் இருக்கும் உன்னத என் தெய்வமே. வாழ்வு தரும்படியாய் என் வார்த்தையை ஊட்டுகிறேன். வாழ்வு தரும்படியாய் என் வார்த்தையை ஊட்டுகிறேன். பந்தியில் வருகின்றேன் என்னை பந்தியில் சேர்ப்பாயா. பந்தியில் வருகின்றேன் என்னை பந்தியில் சேர்ப்பாயா. வாருமையா என்னில் வாருமையா, மாறானாதா நீரும் வாருமையா. ஆண்டவரே இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரை. இதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடத்தில் வரவிடுங்களே என்று சொல்லி அம்மையே, மறைபரப்ப மறையுரைக்க பல்திசை செல்வோம் என்று சொல்கிறார் இயேசுவே. பாலரை இடத்தில் வரவிடுங்களே என்று சொல்லி அம்மையே, மறைபரப்ப மறையுரைக்க பல்திசை செல்வோம் என்று சொல்கிறார் இயேசுவே. விசுவாசத்தின் தீபமாகும் நாம் உலகின் இருளினை போக்கியே
விசுவாசத்தின் தீபமாகும் நாம் உலகின் இருளினை போக்கியே பகிர்ந்து கொள்ளவே பகிர்ந்து கொடுக்கவே உம்மை அழைக்கிறார் இயேசுவே. பகிர்ந்து கொள்ளவே பகிர்ந்து கொடுக்கவே உம்மை அழைக்கிறார் இயேசுவே. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.